பவுல் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம், உலக ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றினா உன்னுடைய வாழ்க்கை பரிதவிக்கப்பட்டது என்று. ஏதோ பணம் கிடைக்கும், கார் கிடைக்கும், நம்ம மல்டி மில்லியன் வாழ்வோம்னு சொல்லி இதுக்காக மாத்திரம் ஆண்டவர் தேடாத. எனக்கு ஒரு உயிர் தேடுதல் இருக்குது, நான் அவரை பார்ப்பேன், அந்த மகிமையா இயேசுவோடு இருப்பேன், அதுக்காக நான் ஊழியம் செய்றேன், அதுக்காக நான் வாழ்றேன்ற இந்த எண்ணம் உனக்குள்ள இருக்கும் போது எவன் நினைச்சு ஆசைப்பட மாட்டேன். ஒருவேளை இந்த உலகத்துல பெரிய ஆளா அவன் வாழணும்னு நினைச்சு நீ கிறிஸ்துவத்தை என்னன்னா, உன்ன மாதிரி ஒரு ஃபூலிஷ்னஸ் யாருமே இல்ல. பைபிள் சொல்றாரு, உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் யாருமே இல்ல. எதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோம்? எதுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சர்ச்சைக்கு ஓடுறோம்? பணம் காசு கிடைக்கணுக்காகவா? ப்ரமோஷன் கிடைக்கணுக்காகவா? பவுல் சொல்றாரு, உயிர் தேடுதல்ல எனக்கு இடம் இருக்குயா, இயேசு வருவாரியா, இல்ல நான் மறிப்பையா, அவர் கூட இருப்பையா. யாருக்கும் கிடைக்காத இந்த பாக்கியம், உலகத்துல பெரிய பெரிய தலைவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம், உலகத்துல பெரிய பெரிய பணக்கார கிடைக்காத பாக்கியம் ஏழையாகி எனக்கு கொடுத்திருக்காரு. இந்த உயிர் தேடுதலுக்காக நான் காத்திருக்கேன். இந்த நம்பிக்கையோட ஒருத்தன் வாழ் நினைச்சுக்கோ, இந்த சிந்தனையோட கூட ஒருத்தன் நினைச்சுக்கோ, எல்லாத்தையும் அசால்ட் பண்ணிட்டு போயின்னு இருக்கும். அப்படி வாழ கத்து நமக்கு கிருபை செய்வார்.